visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நம்ம சென்னை திருமுல்லைவாயல்ல இருக்கிற அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் கோயில், இந்த கோவிலோட முழு பேரு ஸ்ரீ கொடியிடை நாயகி சமேத ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் கோயில் ஆகும். இந்த கோவிலை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த திருமுல்லைவாயில் ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் கோயிலுக்கு தெற்கு நோக்கிய ராஜகோபுரம், 5 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம். இந்த 5 அடுக்கு கொண்ட ராஜகோபுரத்துக்கு கீழே 2 துவாரபாலகர்கள் விக்கிரமும் தெற்கு நோக்கி இருக்கு. ராஜகோபுரத்துக்கு எதிரில் 16 தூண்களை கொண்ட ஒரு பெரிய மண்டபம் வச்சிருக்கான். ராஜகோபுரத்தை கடந்து உள்ள போனா அங்க தெற்கு நோக்கிய சின்னதா ஒரு சன்னதியில பிரசன்ன விநாயகர் காணப்படுறார். பிரசன்ன விநாயகரை வழிபட்டுட்டு கோவிலுக்குள்ள போனோம். வழக்கமா பிற சிவன் கோயில்கள்ல சிவனை தான் முதல்ல வழிபடணும், அதுக்கப்புறம் தான் அம்பாளை வழிபடணும். ஆனா இந்த கோயில் அதுக்கு நேர்மாறு. இங்க முதல்ல அம்பாளை வழிபட்டுட்டும் அதுக்கு அப்புறம் தான் சிவனை நம்ம நமஸ்கரிக்கணும். இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அந்த கதைப்படி பார்த்தா தொண்டைமான் மன்னன் அவர் அசுரர்களோட நடந்த யுத்தத்தின் போது தனது யானை மேல அமர்ந்து இங்க வந்தார். முல்லை வனம் நிறைந்த பகுதி. அப்போ அந்த முல்லை கொடியில அவர் யானையோட கால் மாட்டின்னு கொடுத்தோம். யானை கால் முல்லை கொடியில மாட்டின்னு கொடுத்த அப்படிங்கிறதுனால தொண்டைமான் என்ன பண்ணார்னா தன்னோட வாளை எடுத்து அந்த முல்லை கொடியை வெட்டுறதுக்காக முயற்சி பண்ணார். வெட்டவும் செய்தார். அப்போ அவரோட வாள் அங்க இருந்த சிவலிங்கம் அது மண்ணுல புதையுண்டு இருந்தது. அந்த சிவலிங்கத்து மேல வாள் பட அந்த சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் அப்படியே பீரிட்டுன்னு வந்தது. தொண்டைமான் மன்னன் அப்படியே நடுங்கி போயிட்டார். இதனால பயந்து போன தொண்டைமான் மன்னன் அதே வாளால தன்னோட உயிரை மாய்ச்சிக்க முயற்சி பண்ணார். அந்த நேரத்துல சிவபெருமான் அங்க காட்சி நீ பயப்பட வேண்டாம், இதுக்கு பரிகாரமா இதே இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டார். சிவபெருமானோட உத்தரவுப்படி அப்படி கட்டின இந்த கோயில் தான் தொண்டைமான் மன்னன் கட்டின திருமுல்லைவாயில் ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் கோயிலாகும். மாசிலாமணீஸ்வரர் மற்றும் அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி இருந்தாலும் பக்தர்கள் வடக்கு வாயில் வழியாக தான் அந்த மூலஸ்தானத்துக்கு போனோம். ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் கோயில்ல முதல்ல அம்பாள் சன்னதிக்கு தான் போனோம். அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கு. அம்பாளோட பேரு கொடியிடை நாயகி. அம்பாள் தன்னோட கிழக்கு சன்னதியில நின்ற கோலத்துல காணப்படுறா. அம்பாள் சன்னதி வாசல்ல 2 துவாரபாலைகள் விக்கிரகம் இருக்கு. அவ பேரு துவார சக்தி ஆகும். அம்பாளோட சன்னதி பக்கத்திலேயே தெற்கு நோக்கி ஒரு சின்ன பிள்ளையார் விக்கிரகம் வச்சிருக்கா. அடுத்து இருக்கிற சன்னதி ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரரோட சன்னதி. மாசிலாமணீஸ்வரரோட சன்னதி வாசல்ல 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் கிழக்கு நோக்கி காணப்படுறா. அந்த சன்னதியில கிழக்கு நோக்கி சிவலிங்க வடிவமா ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் காணப்படுறார். மாசிலாமணீஸ்வரர் அந்த சிவலிங்கத்து மேல இன்றும் அந்த தழும்பு அப்படியே காணப்படுறது. இது என்ன தழும்பு அப்படின்னா, தொண்டைமான் மன்னன் வாளால முல்லை கொடியெல்லாம் களையும் போது அப்ப ஏற்பட்ட தழும்பு தான் அந்த தழும்பு. பிற சிவன் கோயில்ல சிவலிங்கத்தை தினமும் அபிஷேகம் பண்ணுவா. ஆனா இந்த கோவில்ல அபிஷேகம் கிடையாது. அதற்கு பதிலாக சிவலிங்கத்துக்கு என்றுமே இங்க சந்தன காப்பு தான். சதய நட்சத்திரத்துக்கு மட்டும், அதாவது சித்திரை மாசம் சதய நட்சத்திரத்தின் போது சந்தன காப்பை களைஞ்சிட்டு அபிஷேகம் பண்ணுவா. ஆனா அபிஷேகம் பண்ணி முடிச்சு அடுத்த 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே மீண்டும் சந்தன காப்பு சாத்திடுவா இங்க ஈஸ்வரனுக்கு. அதுதான் இந்த கோயிலோட தனிப்பட்ட விசேஷம். இங்க மூலவர் கோஷ்டத்தை சுத்தி நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர் விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கா. மூலவர் சன்னதியை சுத்தி இருக்கிற அதாவது உள் பிராகாரத்துல வீரபத்ரர், நாகதேவதைகள், விநாயகர், நால்வர் யார் யாருன்னா அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் மற்றும் விநாயகர், நாகதேவதைகள், சிவலிங்கம், மகாலட்சுமி, தில்லைவாழ் அந்தனர், திருநீலகண்டர், மெய்ப்பொருளார், குங்குலியர், மானக்கஞ்சரர், குலச்சிறையார், அப்போதியார், தண்டியடிகள், சோமாசி மாறர், இடைக்கழியார், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், பாலமுருகன், இவாளோட சேர்த்து பைரவர் விக்கிரகத்தையும் அங்க பார்க்க முடியும். ஏற்கனவே மூலஸ்தானத்துக்கு வெளியில 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்குன்னு, அந்த துவாரபாலகர்கள் விக்கிரகம் பக்கத்திலேயே வடக்கு நோக்கிய தொண்டைமான் மன்னனோட ஒரு விக்கிரகம் இருக்கு. அதே மாதிரி கிழக்கு நோக்கி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரோட விக்கிரகம் இருக்கு. அவா பக்கத்திலேயே தெற்கு நோக்கிய ரிஷப ஆரூடர், சிவகாமி அம்பாள் சமேத நடராஜர், மாணிக்கவாசகர், பிக்ஷாடனர் இவாளோட விக்கிரகங்கள்லாம் பார்க்க முடியும். இந்த கோவில்ல சுப்பிரமணியருக்கு தனி சன்னதியே இருக்கு. கோபுரத்தோட இருக்கு. அந்த கோபுரத்து உச்சியில
வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் காணப்படுறார். கிழக்கு நோக்கிய இந்த சுப்பிரமணியர் சன்னதியில வள்ளி தேவசேனாவோட அவர் நின்ற கோலத்துல காணப்படுறார். அந்த வளாகத்துக்குள்ளேயே சோழபுரீஸ்வரருக்கு கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதியும், அதே மாதிரி குசலவபுரீஸ்வரருக்கு மேற்கு நோக்கிய ஒரு சன்னதியும் இருக்கு. வழக்கமா எல்லா சிவன் கோயில்லையும் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி தான் நந்தி வாகனம் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. அதுக்கு மாறா மூலஸ்தானத்தை பார்க்காம இந்த நந்தி வாகனமும் கிழக்கு நோக்கி பார்க்கற மாதிரி தான் அமைச்சிருக்கா. கோவிலோட வெளிப்பிரகாரத்துல ஒரு உற்சவர் மண்டபம் இருக்கு. அது பக்கத்திலேயே கோயிலோட டெம்பிள் ஆஃபீஸ் அலுவலகமும் இயங்கிட்டு வருது. அதுக்கு பக்கத்துல வாகனங்கள்லாம் ஒரு அறையில போட்டு அடுக்கி வச்சிருக்கா. யாகசாலையும் இந்த கோயிலுக்கு இருக்கு. இந்த கோயிலுக்கு ஒரு தனி மடப்பள்ளி இருக்கு. மடப்பள்ளியோட சேர்ந்து அன்னதான கூடமும் இருக்கு. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வில்வ மரமாகும். புஷ்கரணியோட பேரு கல்யாண தீர்த்தம். இது கோயிலுக்கு வெளியில அமைஞ்சிருக்கு. மீஞ்சூர்ல இருக்கிற ஸ்ரீ திருமணங்கீஸ்வரர் கோயில், அதே மாதிரி சென்னை திருவொத்தியூர்ல இருக்கிற வடிவுடையம்மன் கோவில், திருமுல்லை வாயில்ல இருக்கிற இந்த மாசிலாமணீஸ்வரர் கோயில், இந்த 3 கோவில்லையும் ஒரே நாள்ல நமஸ்கரிச்சா அது காசி மற்றும் ராமேஸ்வரத்துக்கு போனதற்கு ஒப்பாகும். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.